ஒரு அழகான பசுமையான கிராமத்தில் ராமு என்ற ஒரு உழைப்பாளியான விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த கிராமம் பசுமையான வயல்கள், தென்னை மரங்கள், சிறிய குளங்கள் ஆகியவற்றால் மிகவும் அழகாக இருந்தது. ராமு மிகவும் நேர்மையான மனிதன். தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து தனது வயலுக்குச் சென்று வேலை செய்வான். ராமு, இன்று வயலுக்கு போறதுக்கு முன் சாப்பிட்டு போங்க. நாள் முழுக்க வேலை செய்வீங்க. சரி லக்ஷ்மி, உன் கையில சாப்பாடு சாப்பிட்டாதான் எனக்கு சக்தி வரும். சாப்பிட்டு முடித்த ராமு தனது கருவிகளை எடுத்துக்கொண்டு வயலுக்குச் சென்றான். அந்த நாள் காலை மிகவும் அமைதியாக இருந்தது. ராமு மண்ணை தோண்டிக் கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது அவன் கருவி திடீரென்று ஒரு கடினமான பொருளை அடித்தது. அட, இது என்ன, கல்லா இருக்கே! அவன் கொஞ்சம் மண்ணை தோண்டி பார்த்தான். அப்போது மண்ணுக்குள் ஒரு பழைய இரும்பு பெட்டி இருந்தது. இது யாரோட பெட்டியா இருக்குமோ? ராமு அந்த பெட்டியை மெதுவாக திறந்தான். அடடா, இவ்வளவு தங்க நாணயங்களா! ராமு சில நிமிடம் அமைதியாக யோசித்தான். இது என்னோட சொத்து இல்ல, இத நான் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இத கிராமத்துக்கே சொல்லணும். ராமு அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்குள் வந்தான். கிராமத் தலைவரே, என்ன விஷயம்? ஏன் இந்த பெட்டியை கொண்டு வந்திருக்கிறாய்? தலைவரே, நான் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது இந்த பெட்டியை கண்டுபிடித்தேன். இதற்குள் தங்க நாணயங்கள் இருக்கிறது. கிராமத் தலைவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். கிராமத் தலைவர்: ராமு, நீ இந்த பொக்கிஷத்தை உன்னிடம் வைத்துக் கொள்ளலாம். யாருக்கும் தெரியாது. இல்லை தலைவரே, இது என்னோடது இல்லை. உண்மையான உரிமையாளர் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். ராமுவின் நேர்மையை பார்த்து கிராம மக்கள் மிகவும் மகிழ்ந்தனர். ராமு ரொம்ப நல்ல மனிதன். இப்படி நேர்மையானவர்கள் ரொம்ப அரிது. சில நாட்கள் கழித்து அந்த தங்க நாணயங்கள் பல வருடங்களுக்கு முன் அந்த நிறத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தினருடையது என்று தெரியவந்தது. அந்த குடும்பம் கிராமத்துக்கு வந்து ராமுவை சந்தித்தார்கள். குடும்பத்தினர்: ராமு, இந்த பொக்கிஷத்தை நீயே வைத்துக் கொள்ளலாம். உன் நேர்மை எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ராமு: எனக்கு என் உழைப்பே பெரிய பொக்கிஷம். நான் என் வேலை செய்து வாழ்ந்தால் அதுவே போதும். அந்த நாள் முதல் ராமு அந்த கிராமத்தில் அனைவராலும் மிகவும் மதிக்கப்படும் மனிதனாக ஆனான். நேர்மை கொண்ட மனிதன் எப்போதும் உயர்ந்த இடத்தை அடைவான். தமிழ்நாட்டின் ஒரு அழகான சிறிய கிராமம். பசுமையான வயல்கள், காற்றிலாடும் தேங்காய் மரங்கள், காலையில் குயில்களின் இனிய குரல். அந்த அமைதியான கிராமத்தின் பெயர் செம்புலி. அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் ஒரு சிறுவன். அவன் பெயர் கண்ணன். கண்ணன் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவன் அம்மாவுடன் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்தான். பணம் அதிகமாக இல்லாவிட்டாலும் அவர்கள் வாழ்க்கையில் அன்பும் நேர்மையும் நிறைந்திருந்தது. அம்மா: கண்ணா, எழுந்திருப்பா, சூரியன் கூட எழுந்தாச்சு, பள்ளிக்குப் போக நேரமாகுது. கண்ணன்: சரி அம்மா, நான் இப்பவே எழுந்திர்றேன். கண்ணன் மிகவும் உழைப்பாளி. பள்ளிக்குப் போகும் முன் அவன் அம்மாவுக்கு உதவி செய்வான். தண்ணீர் எடுத்து வருவது, சிறிய வேலைகள் செய்வது எல்லாமே மகிழ்ச்சியாக செய்வான். அம்மா: கண்ணா, வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே. கண்ணன்: என்ன அம்மா? அம்மா: நேர்மை. பொய்யாலும் திருட்டாலும் கிடைக்கும் பணம் ஒருபோதும் நிம்மதி தராது. கண்ணன்: சரியம்மா, நான் எப்போதும் உண்மையாக இருப்பேன். அந்த நாளும் வழக்கம் போல் கண்ணன் பள்ளிக்குப் போகிறான். கிராமத்தின் மண்பாதையில் நடந்து கொண்டிருந்தான். சுற்றிலும் பசுமையான வயல்கள், விவசாயிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று அவன் கண்களுக்கு ஒரு பொருள் பட்டது. கண்ணன்: அது என்ன? ஒரு பணப்பையா? கண்ணன் அதை எடுத்து பார்த்தான். மெதுவாக திறந்து பார்த்தான். அதில் நிறைய பணமும் சில முக்கியமான காகிதங்களும் இருந்தன. அவன் சில நிமிடங்கள் அமைதியாக நின்றான். கண்ணன்: இவ்வளவு பணம், இதை கொண்டு போனால் நம்ம அம்மாவுக்கு உதவியாக இருக்கும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் உடனே அவன் அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அம்மாவின் நினைவுக்குரல்: நேர்மைதான் வாழ்க்கையின் பெரிய செல்வம். கண்ணன்: இல்லை, இது சரியில்லை. இது யாரோடோ பணம். நான் அதை அவர்களிடம் கொடுக்கணும். அந்த நேரத்தில் கிராமத்தில் ஒரு பெரியவர் கவலையுடன் எல்லோரிடமும் கேட்டுக்கொண்டிருந்தார். ராமசாமி ஐயா, யாராவது என் பணப்பைய பாத்தீங்களா? அதில் என் மருந்து வாங்க வேண்டிய பணம் இருக்கிறது. கிராம மக்கள்: இல்லை ஐயா, எங்கும் தெரியல. கண்ணன் இதை கேட்டவுடன் உடனே அந்த பெரியவரிடம் ஓடிப்போனான். கண்ணன்: ஐயா, இது உங்களுடையதா?
ராமசாமி ஐயா பணப்பையை எடுத்து பார்த்தார். அதிலிருந்த பணமும் காகிதங்களும் அனைத்தும் இருந்தது. அவர் மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டார். அட பையா, இதுதான் என் பணப்பை. நீ எங்கே கண்டுபிடிச்ச? கண்ணன்: வழியில் கிடைத்ததையா, அதனால் உங்களிடம் கொடுக்க வந்தேன். அவருக்கு கண்ணனின் நேர்மை மிகவும் பிடித்தது. ராமசாமி ஐயா: பையா, உன்னை மாதிரி குழந்தைகள் இருந்தாதான் இந்த கிராமத்துக்கு பெருமை. இந்த பணத்திலிருந்து கொஞ்சம் பரிசாக எடுத்துக்கோ. கண்ணன்: இல்லை ஐயா, நான் இதை பணத்துக்காக செய்யல. இது சரியான விஷயம் என்று நினைச்சுதான் கொடுத்தேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ராமசாமி ஐயாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ராமசாமி ஐயா: பையா, உன் நேர்மைதான் உன் பெரிய செல்வம். அடுத்த நாள் கிராமத்தில் எல்லோரையும் கூப்பிட்டு ராமசாமி ஐயா இந்த சம்பவத்தை சொன்னார். ராமசாமி ஐயா: இந்த பையன் கண்ணன் மிகவும் நேர்மையானவன். அவனுடைய படிப்புக்கு நான் உதவி செய்யப் போகிறேன். கிராம மக்கள்: சரி ஐயா, இது நல்ல முடிவு. அந்த நாள் முதல் கண்ணனின் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவன் நன்றாக படித்து பெரிய மனிதராக ஆனான். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காத பாடம் ஒன்று இருந்தது. நேர்மை ஒரு விதை மாதிரி. அதை விதைத்தால் ஒரு நாள் அது பெரிய மரமாக வளர்ந்து வாழ்க்கையை காப்பாற்றும். கதை நெறி: நேர்மை எப்போதும் நல்ல பலனை தரும். தமிழ்நாட்டின் ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் மருதம்பட்டி. பசுமையான வயல்கள், காற்றலாடும் தேங்காய் மரங்கள், காலையில் பறவைகளின் இனிய குரல். அந்த கிராமம் மிகவும் அமைதியாக இருந்தது. அந்த கிராமத்தில் முருகன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். முருகன் மிகவும் உழைப்பாளி. காலை சூரியன் உதயமாகும் முன்பே எழுந்து வயலுக்கு சென்று வேலை செய்வான். முருகனுக்கு 3 மகன்கள் இருந்தார்கள்: ரவி, மணி, சேகர். ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவர்கள் அப்பாவைப் போல உழைக்க விரும்பவில்லை. ரவி: மணி, இன்று வயலுக்கு போக வேண்டா. நண்பர்களுடன் கிராமம் சுற்றலாம். அதுதான் நல்ல ஐடியா. நாள் முழுக்க வேலை பண்ண என்ன அவசரம்? ஆம், அப்பாதான் எல்லாம் வேலை பார்த்துக் கொள்வார். இந்த வார்த்தைகள் முருகனின் மனதை மிகவும் வருத்தப்படுத்தியது. ஒரு நாள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவன் மனதில் ஒரு கவலை வந்தது. முருகன்: நான் வயதாகிவிட்டால் இந்த வயலை யார் பார்த்துக் கொள்வார்கள்? என் மகன்கள் உழைக்கவே விரும்பவில்லை. அப்போது முருகனுக்கு ஒரு புத்திசாலியான யோசனை வந்தது. அன்று இரவு அவன் 3 மகன்களையும் வீட்டுக்கு அழைத்தான். முருகன்: பிள்ளைகளே, நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். ரவி: என்ன அப்பா? முருகன்: நம்ம வயலில் ஒரு பெரிய புதையல் புதைந்திருக்கிறது. மணி: புதையலா? உண்மையாவா அப்பா? சேகர்: அப்பா, அது எங்கே இருக்கிறது? முருகன்: அது வயலில்தான் இருக்கிறது. ஆனால் சரியான இடம் எனக்கும் தெரியவில்லை. இந்த செய்தி கேட்டவுடன் 3 பேரும் மிகவும் உற்சாகமாகிவிட்டார்கள். அடுத்த நாள் காலை அவர்கள் வயலுக்கு ஓடிப்போனார்கள். ரவி: நாம் உடனே தோண்ட ஆரம்பிப்போம். மணி: ஆம், புதையல் கிடைத்தால் நாம பெரிய பணக்காரர்களாகலாம். சேகர்: வாங்க, வேலை ஆரம்பிப்போம். 3 பேரும் வயலின் பல இடங்களில் தோண்ட ஆரம்பித்தார்கள். வெயில் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் நிறுத்தவில்லை. ஒரு நாள் முழுவதும் அவர்கள் வயலை தோண்டிக் கொண்டே இருந்தார்கள். மணி: அடடா, எங்கும் புதையல் கிடைக்கலையே. சேகர்: நான் தோண்டிய இடத்திலும் எதுவும் இல்லை. ரவி: நாம் முழு வயலையும் தோண்டிவிட்டோம், இன்னும் எதுவும் கிடைக்கவில்லை. 3 பேரும் மிகவும் சோர்வாகிவிட்டார்கள். அவர்கள் வீட்டுக்கு வந்து அப்பாவிடம் கேட்டார்கள். ரவி: அப்பா, நாங்கள் வயலை முழுவதும் தோண்டிவிட்டோம், ஆனால் எங்கும் புதையல் கிடைக்கவில்லை. முருகன் சிரிட்டுக்கொண்டு: பரவாயில்லை, இப்போது அந்த வயலில் விதை போடுங்கள். மணி: விதையா? புதையல் பற்றி என்ன? முருகன்: முதலில் விதை போடுங்கள், பிறகு புரியும். அப்பா சொன்னபடி மகன்கள் விதைகளை போட்டார்கள். சில நாட்கள் கழித்து மழை பெய்தது. மண் மிகவும் வளமாக இருந்தது. சில வாரங்களில் வயலில் பசுமையான செடிகள் வளர ஆரம்பித்தது. சேகர்: பாருங்க அண்ணா, செடிகளெல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டு. ரவி: நம்ம வயல் ரொம்ப அழகா இருக்கே. அந்த ஆண்டில் முருகனின் வயலில் மிகப்பெரிய விளைச்சல் கிடைத்தது. மணி: அப்பா, இவ்வளவு பெரிய விளைச்சல் நமக்கு எப்படி கிடைத்தது? முருகன்: நீங்கள் வயலை முழுவதும் தோண்டினீர்கள். அதனால் மண் மிகவும் நல்லதாக மாறியது. முருகன் மெதுவாக: நான் சொன்ன புதையல் இதுதான், உழைப்பு. அப்போதுதான் 3 மகன்களுக்கும் உண்மை புரிந்தது. ரவி: அப்பா, நாங்கள் தவறு செய்தோம். மணி:
இனி நாங்கள் உங்களுடன் சேர்ந்து வேலை செய்வோம். சேகர்: உழைப்பின் மதிப்பு இப்போதுதான் புரிகிறது. அந்த நாளிலிருந்து அவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உழைக்க ஆரம்பித்தார்கள். சில ஆண்டுகளில் அவர்கள் கிராமத்தில் மிகவும் மதிப்புள்ள விவசாயிகளாக ஆனார்கள். வாழ்க்கையில் உண்மையான புதையல் எதுவெனில் அது பணமல்ல, அதுதான் உழைப்பு. கதை நெறி: உழைப்புதான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட அழகான கதைகள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.